ஹலோ கைஸ், வெல்கம் டு மைன்கிராஃப்ட் பிவிபி சீரிஸ். இந்த வீடியோவில் எப்படி எலக்ட்ரா மேசிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ எலக்ட்ரா மேசிங்னா என்ன அப்படின்றத இப்போ ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தது தான் எலக்ட்ரா மேசிங். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன கிளிப்பு பார்த்துலாம் வாங்க. இப்போ எலக்ட்ரா மேசிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி கேமோட ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 8 சரி, ஓகே, 8 வச்சுப்போம். அப்போ தான் உங்களால் கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்லலை, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ எலக்ட்ராவை எக்யூப் பண்ணிவிட்டு ஓரளவு ஸ்கையில் ஹைட்டு போயிடணும். டேமேஜ் விழுற அளவு ஹைட்டு போயிட்டு ஒரு வாட்டி எடுத்துட்டு போட்டுட்டு திரும்ப கீழே பார்த்து ஸ்பேஸு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா புஷ்ஷன் கீழே வருவான். கீழே அவங்க எனிமி கிட்ட போகும்போது செஸ்ட் பிளேட்டை போட்டுட்டு மேஸோட ஹார்ட் பார் கீயும் அட்டாக் பட்டனையும் சேம் டைமில் அழுத்தணும். மேஸோட ஹார்ட் பார் கீ கரெக்டாக கிட்டு கீழே இப்படி விழும் போது ரைட் கிளிக் பண்ணிட்டு அடிக்கணும். மறுபடியும் ஒரு அடி செஞ்சு காட்டுறேன். கிட்ட போகும்போது செஸ்ட் பிளேட்டை மாற்றிட்டு மேஸோட ஹார்ட் பார்க்கையும் அட்டாக் பட்டனையும் சேம் டைமில் எடுத்தோன்னா கரெக்டாக ஆட்ரிபியூட் ஷாப்பிங்கில் நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஸ்கையில் இருக்கும் போது பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் இது எலக்ட்ரா மேசிங் ஒர்க் ஆகுறது. இப்போ எலக்ட்ரா மேசிங்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஹார்ட் பார் கீஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சிருக்கணும். அது இந்த வீடியோவில் திரும்ப நான் சொல்ல வரல. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஆட்ரிபியூட் ஷாப்பிங்கும் அதில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஆட்ரிபியூட் ஷாப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட் பார் கீயை உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் ஒரு செக் பண்ணிட்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸி லெவல்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரா மேசிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பாட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஆனால் குட்டி குட்டி அனிமல்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டு பிளேயரு இவங்க எல்லாருக்கும் வந்து ஹிட் பாக்ஸ் ரொம்ப கம்மி. பாருங்க, இப்போது இவனுக்கு வந்து ஹிட் பாக்ஸே இவ்வளோதான். இதுக்குள்ளே அடித்தா மட்டும்தான் அவனால் அடிக்க முடியும். இதுக்கு வெளியெல்லாம் அடித்தா அவன் அடிக்க முடியாது. நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாதீங்க. ஒரு அயன் காலம் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிளேயரை கம்பேர் பண்ணுற போது அயன் காலமோட ஹிட் பாக்ஸ் பெருசு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடிக்க. ஒரு அயன் காலமை நீங்கள் நார்மலாக உங்கள் வேர்ல்டில் சமன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இந்த ஸ்லாட்டில் வந்து எலக்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் அழுத்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நார்மலாக அந்த கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டிக் ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ரொம்ப நார்மலாக உங்களால் ட்ரை பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மசில் மெமரி ஆகி வரும். டிக் ரேட்டை 10க்கு வச்சிட்டிங்க அப்படின்னா கேம் ரொம்ப ஸ்லோ மோஷனில் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹிட் பாக்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் உங்கள் ஹிட் பாக்ஸோட பட்டன்ஸை பாருங்கள். ஏன்னா நான் மாற்றி வச்சுருக்கேன் ஹிட் பாக்ஸ் என்னோடது. டீபக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹிட் பாக்ஸ் நீங்கள் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஷோ ஹிட் பாக்ஸ் பி உங்களுக்கு எந்த கண்ட்ரோல் இருக்கும். நார்மலாக எம்மோ என்ன சம்திங் இருக்கும், அதை மட்டும் பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. F3+ அந்த ஹிட் பாக்ஸ் பட்டன் அழுத்துனீங்கன்னா எனேபிள் டிசேபிள் ஆகும். ஹிட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு எலக்ட்ராவை எக்யூப் பண்ணிக்கோங்க. எக்யூப் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ போயிட்டு ஒரு வாட்டி கைட்டிட்டு மாட்டிட்டு திரும்ப கீழே பார்த்து போங்க. மேசை கையில் எடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் அட்டாக். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு, கொஞ்சம் இது ஈஸியாக தான் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அட்டாக்கு, ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு லெவலு. இதை நீங்கள் நல்லா பண்ணதுக்கப்புறம் இதே டிக் ரேட்டே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஓரளவு நீங்கள் அயன் காலம் டிக் ரேட் 10ல் கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிக் ரேட்டை 12க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்பவும் அதே கண்டினியூ பண்ணுங்கள். மேலே போயிட்டு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு மாட்டிட்டு கீழே போட்டு கீழே ஸ்வைன்னு போயிட்டு அவன் கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. அவனை கொஞ்சம் ஃப்ரண்ட்லேருந்து கூட நீங்கள் ஒரு வாட்டி ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் இந்த மாதிரி அழுத்தணும். கொஞ்சம் இது வேகமாக கூட உங்களால் பண்ண முடியும் ஈஸியாகவே. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக் ரேட்டை 12லேருந்து 14, 16, 18, கடைசியாக 20 இந்த மாதிரி வாங்க. இதை நீங்கள் நல்லா பண்ணதுக்கப்புறம் ஆஃப் ஹேண்ட்லேருந்து எலக்ட்ரா எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆஃப் ஹேண்டில் டோட்டம் தான் வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரா மேசிங்கை மிஸ் பண்ணிட்டா கூட கீழே விழும் போது கொஞ்சம் ஃபால் டேமேஜ் ஹெவியாக விழும். வெதர் ஃபாலிங் வச்சுருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஆனால் வச்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு செம்ம டேமேஜ் விழும். அதனால் டோட்டம் வச்சுருக்கிறது பெஸ்ட்டு எப்போவுமே. ஓகேவா?
டோட்டம் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் டிக்ரேட்டை 10க்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஒரு அயன் காலம் சமன் பண்ணிவிட்டு எலக்ட்ரா போட்டுட்டு கொஞ்சம் ஹைட்டு போயிட்டு எடுத்துட்டு மாற்றிக்கோங்க. திரும்ப கீழே போகும்போது போகிற வழியில் உங்கள் கையில் செஸ் பிளேட் வச்சுருக்கணும். செஸ் பிளேட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செஸ் பிளேட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்டாக் பட்டனை சேம் டைமில் அழுத்தணும். புரியுதா? இன்னொரு வாட்டி கூட செஞ்சு காட்டுறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் அயன் காலம் வச்சுட்டு எலக்ட்ரா எக்யூப் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ மேலே போங்க. எக்யூப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க செஸ் பிளேட்டை. கீழே பார்த்து ஸ்பேஸ் அழுத்தி ரைட் கிளிக், அப்போ தான் ராக்கெட் யூஸ் பண்ணுவான். கீழே போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நார்மலாக சொன்ன மாதிரி ரைட் இந்த மாதிரி ஒரு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விழு. இப்போ இதுதான் உங்கள் 3rd பர்சன். இப்படி விழும் போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேஸையும் அதையும் அழுத்தணும். ரைட் கிளிக் மேஸு. இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ 10லேருந்து 12க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரா எக்யூப் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைட்டு கொஞ்சம் போய்க்கோங்க. போல பக்கா மேலே போயிட்டு எடுத்துகிட்டு போட்டுட்டு திரும்ப ஸ்பேஸ் அழுத்தி ரைட் கிளிக் பண்ணி ராக்கெட்டை கீழே கொண்டு வாங்க. கீழே போகும்போது கரெக்ட் பண்ணுங்க. ராக்கெட்டை இல்லாமல் பண்ணுறேன் பாருங்கள். கீழே போங்க, அவ்வளோதான். கீழே போயிட்டதுக்கப்புறம் ரைட் கிளிக் மேஸ் பட்டன். உங்கள் செஸ் பிளேட்டை எக்யூப் பண்ணிட்டு அடிக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்லோ மோஷனில் பண்ணதுக்கப்புறம் நார்மல் டிக் ரேட்டில் நீங்கள் வரலாம். சில டைம் மிஸ் ஆகிடும், அது பிரச்சனை இல்லை, எனக்கே மிஸ் ஆகும். ஓகே, அப்புறம் 12 to 14, 14 to 16, 16 to 17 அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கடைசியாக நீங்கள் 20ல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவு நல்லா அடிச்சிங்க, மிஸ் பண்ணாமல் ஷார்ட்ஸ் நல்லா அடிச்சிங்க அப்படின்னா ஒரு அயன் காலமுக்கு பதிலாக 2 அயன் காலமாக சமன் பண்ணிக்கோங்க. 2 பேரை சமன் பண்ணதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிக்ரேட்டு நான் குறைக்காமல் இருக்கேன். நான் 2 அயன் காலம் சமன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ போய்க்கோங்க. ரிட்டர்ன் வாங்க. திரும்ப மேலே போயிட்ட உடனே திரும்ப எலக்ட்ரா எக்யூப் பண்ணிட்டு மறுபடியும் இதை ட்ரை பண்ணுங்க. புரியுதா? நார்மலாக நம்ம மேஸ் வச்சு அடிக்கும் போது விண்டு பஸ் இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஹைட்டு போவோம். அங்கேருந்து எலக்ட்ராவை எக்யூப் பண்ணிட்டு கீழே பார்த்து திரும்ப பறந்துவாங்க. ஓகேவா? அப்படி பண்ணாமல் உங்களால் கண்டினியூஸாக அடிக்க முடியும். இது முதல்ல 2 அயன் காலம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் 3 பேர், அப்புறம் 4 பேர், கொஞ்சம் அப்படி கவுண்ட்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. நார்மலாக ட்ரை பண்ண பார்ப்போம். அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சொன்னால ஹிட் பாக்ஸ் குட்டியாக இருந்தால் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம். பெரிய ஹிட் பாக்ஸ் அடிச்சுட்டு குட்டி ஹிட் பாக்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளூயண்டாக அடிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொன்னதெல்லாம் உங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எப்படியோ 2 to 3 வீக்ஸ் கிட்ட ஆகும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற அளவு பொறுத்து 2 to 3 வீக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால் இதை மாஸ்டரே பண்ண முடியும். இந்த மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிளேயராக இருந்தாலும் உங்களால் ஈஸியாகவே அடிக்க முடியும். ஏன்னா உங்கள் ஓடினா கூட நீங்கள் எலக்ட்ரா வச்சுருக்கிறதுனால அப்படியே அந்த டேரக்ஷனை பார்த்து பறந்து வந்து எலக்ட்ரா மெஷிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா இந்த நிறையவே மாட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா பிவிபிக்காக. இப்போ நான் எக்யூப் பண்ணிருக்கேன்னா இங்கே கீழே தெரியுது பாருங்கள், எலக்ட்ரா எக்யூப் பண்ணிருக்கேன். என்னோட டோட்டம் பார்க்க ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதெல்லாம் நிறையவே நான் மாட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். மாட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் பேக்ஸ் பாருங்கள், இவ்வளோ மாடு வச்சுருக்கேன். அப்புறம் ரிசோர்ஸஸ் பேக்ஸ்லேயும் நிறைய வச்சுருக்கேன். இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே யாருக்கா வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஜிப் ஃபைலாக கொடுக்குறேன், நீங்கள் டவுன் பண்ணி போட்டுக்கோங்க. எப்படி போனால் கூட சொல்லுங்கள், டுட்டோரியல்லாம் போடலாம் ஃபியூச்சரில். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான மாடு, கிராஸ் ஏர் இண்டிகேட்டர். இந்த மாடு பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பிளேயர் கிட்ட மட்டும் போகும்போது உங்கள் கிராஸ் ஏர் ரொம்ப சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஆனால் நார்மல் மாப்ஸ் கிட்டலாம் எல்லாம் ஒர்க் ஆகுது, வெறும் பிளேயர்ஸ் கிட்ட மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். கிராஸ் ஏர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது லீகல் மாடு தான், தாராளமாக பீப்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் சேனல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக போட முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். பை.